பாவலர் சந்தோஷத்தன் அவர்கள் சிறப்பான சிந்தனையாளர், பேச்சாளர். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே, அவர்களை வணங்குவதும் வாழ்த்துவதும் நன்றே நன்றே என்கிற அளவில் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் தான் நல்லக்கண்ணு ஐயாவுக்கு விழா எடுக்க முடியும். நல்ல எண்ணம் கொண்டவர்களால் தான் நல்லக்கண்ணு ஐயாவுகளுக்கு விழா எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம், சாட்சி என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக சிறப்பான ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது நினைவேந்தல் நிகழ்வாக இருந்தாலும் இது ஒரு சிறப்பான விழா என்பதை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களை நான் மீண்டும் வணங்குகிறேன். பந்திக்கு முந்து என்று சொல்லுவார்கள், ஆனால் இப்பொழுதெல்லாம் இது போன்ற அவையிலே பேசுவதற்கு முந்து என்கிற ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமோ என்று நான் நினைக்கிறேன். ஏன் என்று சொன்னால் இப்பொழுது பசிக்கிறது என்று வெளியே சென்று விடுகிறார்கள். இன்றைக்கு நான் தமிழகம் புதுச்சேரியிலே பல இடங்களிலே நான் சுற்றி சுழன்று பணியாற்றி வருகிறேன். நேற்றுக்கு முதலாக நான் ஆவடியில் பேசினேன், நேற்றுக்கு கடலூரில் பேசினேன், இன்றைக்கு இங்கு பேசுகிறேன். அப்படி பணிகள் நிறையாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்றைக்கு பல விழாக்கள் எண்ணிக்கைக்காக நடக்கிறதே தவிர மக்களின் எண்ணங்களுக்காகவோ அல்லது மக்களின் முன்னேற்றத்திற்காகவோ விழாக்கள் நடப்பது அரிதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த உரையரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தோழர் சௌரிராஜன் உள்ளிட்ட அவையை மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவை நடத்தி ஊரை அடித்து எப்படி உலகில் போடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மீண்டும் பதிவு செய்கிறேன். விழாவை நடத்தி ஊரை அடித்து எப்படி உலகில் போடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே விழா நடத்த ஒரு கூரை போட வேண்டும் என்று எண்ணம் வந்தது அல்லவா நாஞ்சிலாருக்கு. அதற்காக நான் அவர் முதலில் பாராட்டணும் இல்ல, அந்த எண்ணம் வரணும் இல்ல. போன மாதம் விழா வந்த போது மழை வந்து கொஞ்சம் கெடுத்தது, அப்ப நாங்க அங்க உள்ள நடத்தினோம். அப்ப இந்த மாதம் விழா வரும்போது அவ்வப்பொழுது இப்படி அரேஞ்ச்மெண்ட் அமைப்பு பண்றதுக்கு செலவு அதிகமாகிறது, ஏன் ஒரு கூரை போட்டு விடக்கூடாது இந்த எண்ணம் வருது இல்ல. இதுதான் வளர்ச்சி, இதுதான் இன்றைய தேவை. முதற்க நான் மறந்து விடுவேன் போகிற போக்கில், நீங்கள் கூரை எய்வதற்கு நான் ஒரு 20,000 அடுத்த மாசம் என்ன மார்ச்சா ஏப்ரல் 5க்குள் நீங்கள் என்னிடம் பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பா அதை எனக்கு நினைவுபடுத்துங்க. ஏப்ரல் 5க்குள் நான் அதை கொடுத்து விடுகிறேன். கண்டிப்பாக கூரை போடுங்கள். இதில் ஒரு தன்னலம் இருக்கிறது. நானும் விழுப்புரம் பகுதியில் ஏதாவது விழா நடத்த வேண்டும் என்றால் ஐயாவிடம் அனுமதி பெற்று இங்கே விழா நடத்தி கொள்ளலாம் அல்லவா. கொஞ்சம் பணத்தை செலவு குறைச்சிக்கலாம், அதற்காக சொல்கிறேன். இப்போ நல்லக்கண்ணு ஐயா பற்றி கவியரங்கம் மிக நடந்தது, அற்புதமாக நடந்தது. பலரும் பலரை விட்டு பேசிவிட்டார்கள். உரையரங்கத்தில் பல செய்திகளை ஐயா ராமமூர்த்தி உள்ளிட்ட பலரும் பேசிவிட்டார்கள். நான் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிற காலகட்டம் தான். அனவர்தனங்களா மிக அற்புதமாக அவரோடு சேர்ந்து பழகி இருக்கிறார். அவர் உண்மையை சொன்னாலும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் கடந்த 20 ஆண்டுகளாக நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் நெருங்கி பழகியவன். நிறைய பேருக்கு தெரியாது. நான் சௌரியர் கூட அடிக்கடி இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. எப்படி என்று சொன்னால் 2024 கவிஞர் தமிழ்மொழி, நமக்கு கவிஞர் பாரதி தெரியும், கவிஞர் பாவேந்தரை தெரியும், புதுவை செல்வத்தை தெரியும். கவிஞர் தமிழ்மொழி ஒன்று மாபெரும் கவிஞர் இருந்தான். அவர் கம்யூனிஸ்ட் கவிஞர் தமிழ்மொழி. அந்த காலத்திலே அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த தடை இருந்த பொழுது, மறைமுகமாக எல்லாமே இருந்த போது இவன் பத்திரிகை நடத்தவன், குயில் என்ற பத்திரிகை நடத்தவன், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கவிஞர் தமிழ்மொழி, புதுச்சேரியை சேர்ந்தவன். அப்போ ஆமா அவருடைய குயில் என்ற பத்திரிகை எல்லாம். அப்போ அது என்ன நடந்தது என்று சொன்னால், புதுச்சேரிக்காரன் பாவேந்திரனுடைய மாணவன். அப்போ அவருக்கு வந்துட்டு அவர் 1924 பிறந்தவர். ஐயா வந்துட்டு 25 பிறந்தவர், அவர் 24 பிறந்தவர். நல்லக்கண்ணு ஐயாவோட பழகியவர், தமிழ் வழியோட இவர் பழகி இருக்கிறார். அப்ப அவருடைய 80வது பிறந்த நாளுக்கு புதுச்சேரிக்கு வந்தார் கவிஞர் தமிழ். இதுவரை நம்ம நல்லக்கண்ணு ஐயா அவரும் வந்தாங்க. அப்ப அவருடைய தலைமையில நான் கவிதை வாசிக்கிறேன். அவருடைய தலைமையில கவிஞர் தமிழ்மொழி பற்றி நான் கவிதை வாசிக்கிறேன். முதல் முறை நேரில் சந்திப்பது அவர் தான். அவர் மேலாண்மை பொன்னுசாமியில் ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். அவர் அந்த விழாவுக்கு வந்திருந்தார். அப்பொழுது நான் வாசித்த கவிதை, என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம், அந்த சிரசிற்கு 2 கண்களே மூலாதாரம், மண்வாழ் மனிதர்களுக்கு நல்லக்கண்ணு போன்றோர்களின் சிறந்த தலைமையே ஆதாரம். அது அப்போ வாசிச்சது. நான் இப்போ நினைவுபடுத்திய எழுதினேன். என்றும் இதை சொல்வதில் எனக்கு இல்லை சேதாரம் என்ற, என்றும் இதை சொல்வதில் எனக்கு இல்லை இது சேதாரம். எனக்கு முன்னாடி ஐயா ஒரு கவிதை சொன்னாங்க இல்லையா, இந்த
தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பலர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பொருவம் மீதி ஒரு நூற்றுக்கு இறையன பெண் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. ஐயா அவருடைய உள்நோக்கம் கருத்து என்னவென்றால், பாரதி பாடல்களை படித்துவிட்டு நல்லக்கண்ணு போன்றவர்கள் தலைவராக வந்தார்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். என்று சொன்னால் பாரதி பாடலை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள், எத்தனை பேர் மனப்பாடம் செய்து ஒப்பித்திருக்கிறார்கள், பாரதி பாடலை படித்து விட்டு பரிசு வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் நல்ல கண்ணு போல வாழ்ந்திருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பினால் அது எங்கே போய் சென்றுவிடும். ஆக அவை சொல்வது போல சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் தயை நட்பு கொடையாவும் பிறவி குணம். ஒரு பெருந்தலைவன் வருகிறான் என்று சொன்னால் அது பிறவியில் வருவது, மரபில் வருவது, அப்படியே வரணும். எப்படி நாஞ்சில் அது வருது பேச்சு, எப்படி இப்ப நாஞ்சில் உள்ளவங்க நிறைய பேர் சிறந்த பேச்சாளர்கள், அதையே சிறப்பாக செய்ய வேண்டும் என்ன வருகிறது என்று சொன்னால் அதுதான் ஒரு தலைமை பண்பை நோக்கி நாம் செல்கிறோம் என்று அர்த்தம். ஆக அந்த தலைமை பண்பு அவரிடம் இருந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும், இல்லையா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் மானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் சொன்னார். அதை படித்து விட்டு ஒரு தலைவரானார் சொல்ல முடியும். நல்ல கண்ணு போன்ற ஒரு தலைவர்கள் எதிர்காலத்தில் இருப்பார்கள் என்று வள்ளுவன் எழுதியிருக்கிறான், பாரதி எழுதியிருக்கிறான், பாவேந்திரன் எழுதியிருக்கிறான் என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் மானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அவர் இதை சொல்லட்டுமா? ஏற்கனவே பல இடத்துல சொல்றேன். ஒரு கவிஞர் எழுதினா பகுதி உறுப்பினராக இருந்தார், ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார், கவுன்சிலராக இருந்தார், அதாவது ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்தார், ஒன்றிய குழு தலைவராக இருந்தார், சட்டசபை உறுப்பினராக இருந்தார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார், அமைச்சராகவும் இருந்தார், மத்திய அமைச்சராகவும் இருந்தார். ஆனால் கடைசி வரை அவர் மனிதராகவே இருக்கவில்லைன்னு ஒரு கவிதை எழுதி முடிச்சார். இப்ப நான் வரும்போதே யோசிச்சுட்டு வந்தேன், அவர் பகுதி உறுப்பினராகவும் இல்லை, ஊராட்சி மன்ற தலைவராகவும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினராகவும் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினராகவும் இல்லை, மத்தியில் அமைச்சராகவும் இல்லை, ஆனால் பெரிய மாமனிதராக இருந்தார். இதான் நல்ல கண்ணய்யா. எதுவுமே இல்லைங்க, ஆனா பெரிய மாமனிதராக இருந்தார். அந்த அம்பாசமுத்திரத்துல எம்எல்ஏ ஒரு முறை 2 முறை தோல்வியுற்றார் சொல்றாங்க. கோவையில எம்பியாக பாராளுமன்ற உறுப்பினராக தோல்வியுற்றார் சொல்றாங்க. நான் சொல்றேன், நல்ல கண்ணு தோல்வி அடையவில்லை, தமிழ்நாடு தோல்வி அடைந்ததுதான் உண்மை. தமிழ்நாடு தோல்வி அடைந்து விட்டதுயா. எவரை எங்க யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்று தெரியாத தமிழகம். சொல்றான் வள்ளுவன் என்ன சொல்றான், இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவனுக்கு விடல் என்ன. தமிழ்நாட்டு மக்கள் செய்கிறார்களா? கடைசி நேரத்தில் ஒரு 500 1000க்கு மாறி விடுகிறோமே. இது எங்க போய் சொல்வது? நல்லக்கண்ணை போற்றி என்ன செய்வது, திருவள்ளுவரை போற்றி என்ன செய்வது, பாரதியார் பாடல்கள் என்ன சொல்வது, அனவர்தன் போன்று வீரமாக பேசி என்ன செய்வது? கடைசியில் செயல்பாடு எங்க போய் நிற்கிறது என்பதான முக்கியம். தீர்வு எது, சொல்யூஷன் எது, அதை நீக்கி சொல்ல வேண்டும் அல்லவா? அவன் நல்ல வாசு சுபமாணிக்கம் முனைவர் தஞ்சை பள்ளிகளில் ஒரு கவிதை இருப்பார். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கு இல்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கு இல்லை, எல்லாகும் கதிரெல்லாம் நிலத்துக்கு இல்லை, நிறைகின்ற நீரெல்லாம் குளத்துக்கு இல்லை, மண்ணாகும் இசையெல்லாம் மரத்துக்கு இல்லை, பல் நறும்பின் இசையெல்லாம் யாருக்கு இல்லை, எல்லாமே பிறர் குழைக்கே காணுகின்றேன், என் வாழ்வு பிறர்க்கென்றே இருக்க வேண்டும் எழுதினவரு வாசுபமாணிக்கிறார் இல்லையா? என் வாழ்வு பிறர்க்கென்றே இருக்க வேண்டும் என்று அந்த வரிசையில் தான் நல்ல கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கை பிறருக்கு. நிறைய பேர் சொன்னாங்கல்ல, அவருக்கு பணத்துக்கு ஆசை இல்ல, செல்வத்து மீது ஆசை இல்ல, பொருள் மீது ஆசை இல்ல, வேற எதன் மீதுக்கு அவருக்கு ஆசை இருந்தது? அவர் என்ன ஆசை இல்லாத மனிதனா? ஆசை இருந்தது. எதன் மீது இருந்தது தெரியுமா? இந்த மக்களினுடைய முன்னேற்றத்தில் இருந்தது, நாட்டினுடைய வளர்ச்சியில் இருந்தது. ஆசை இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. சின்ன சொன்ன 20 வயசு பழக்கம் எப்படி இருந்தேன். அவராது 90வது பிறந்த நாளுக்கு நாங்க போனோம் சென்னையில ஒரு நந்தனம் பகுதியில். அது சவுத் போக் ரோடு, அது நந்தன ஏரியா, அதாவது மவுண்ட் ரோட்ல இருந்து அப்படி உள்ளுக்கு போனோம். அரசு குடியிருப்புல தான் இருந்தாரு. அவர் ஒரு தனி ரூம் எடுத்துப்பாரு. சொன்னாங்க ஐயா பேசும்போது, அவர் நிறைய படிச்சவருன்னு. அவர் ரூம் சுத்தி வெறும் புத்தகமா தான் இருக்கும், ஒரு நாற்காலில உட்கார்ந்து இருப்பாரு இல்லையா? அப்போ நாங்க என்ன பண்ணோம், அவர் 90வது பிறந்த நாளுக்கு வீட்டுக்கு போனோம். ஒரு 7 இடத்தோட சென்னையில இருந்து போனோம். போகும்போது என்ன நடந்ததுன்னா, எல்லாருமே அவருக்கு ஒரு கதராடை அணிச்சாங்க. சாதாரணமா அவர் போட்டுக்கிற மாதிரியே போட்டோம். நான் ஒரு ஆடை போட்டு, எனக்கு ஒரு குறும்பு புத்தி. நான் என்ன பண்ணேன், ஒரு 5000 ரூபாய் ஒரு கவர்ல போட்டு, ஏன் இந்த மனுஷன் அப்படியே இருக்கிறாரு, எதுக்காக பயன்படுத்தி பாருன்னு ஒரு 5000 ரூபாய் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். 5000 ரூபாய் கொடுத்த உடனே ஒரு அந்த கவரை வாங்கி அப்படி பின்னாடி கொடுத்தாரு. கவரை வாங்கி பின்னாடி ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தாரு. ஐயா மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தா, அவர்கிட்ட அந்த கவரை கொடுத்துட்டாரு. எனக்கு வரும்போது தோழர்கிட்ட கேட்டேன், என்ன அழைச்சிட்டு போன தோழர்கிட்ட, என்ன அது தோழர் அந்த கவரை அங்கே கொடுத்துட்டாரு, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இந்த எங்க ராஜன் சார் அங்கே போயிட்டாரா, விஷயம் தெரியாதா? இது பணம் எல்லாமே கட்சிக்கு போடுனார். இந்த பணம் எல்லாமே கட்சிக்கு போயிட்டு. நான் நினைச்சேன், அடப்பாக எதுக்கு இவர்கிட்ட கொடுத்தோம், கட்சிக்கு செய்து தனியாக இருந்துட்டு போட்டுமே, இவருக்கு ஏதாவது பயன்படுத்தி பார்த்தா அந்த 5000 ரூபாய்க்கு அவர் அங்கே கொடுத்துட்டாரு, அது கட்சிக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. புதுச்சேரிக்கு பல முறை வருவார். ஏன்னா அங்கே நான் வந்துட்டு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமட்டத்தில் 3 ஆண்டு துணைத் தலைவராக இருந்தேன். அங்கே நிலைத்து நீடிக்க முடியவில்லை, அது கம்யூனிஸ்டத்துக்கு தான் தெரியும். அங்கே நிலைத்து 3 ஆண்டுகளுக்கு மேலே என்னால் அங்கே நிற்க முடியல.
அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ ஒரு நான் பேசுகிற வழியா ரொம்ப ரொம்ப தொடர்பு வச்சுக்கல. அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொடுத்துட்டாரு இல்லையா, அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு நான் வீட்டுக்கே போனேன். 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்களா, அப்படிதான் உட்காந்துருப்பாரு, இது மாதிரி உட்காந்துருப்பாரு, சிம்பிளா அப்படி துண்டை போட்டுட்டு பனியனோட உட்காந்துருப்பாரு. சுத்தி வெறும் புத்தகமாகவே இருக்கும், படிச்சுக்கிட்டே இருப்பாரு. நீங்க படிக்கலன்னு சொல்றாங்க இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா அடிக்கோடிட்டு எழுதி வச்சிருப்பார், பிளாக் வச்சிருப்பார், கொடி வச்சிருப்பாரு. இங்க ஆங்கில புத்தகம்லாம் இருக்கும். எடுத்துட்டு போய் உட்காந்தோம்னா அவர்கிட்ட பேசணும். நம்ம உட்காந்தோம்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா, 2 புத்தகத்தை எடுத்துட்டு போய் சண்முகம் பாருங்க இந்த இடத்துல இவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. யாரு இப்ப சொன்னாங்களே அவரு ஜனாதிபதி யாரு, இவரை பத்தி சொன்னாங்களே, சிறந்த பேச்சாளர் அமெரிக்கா ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்லியிருக்கான் பாரு, இங்க பாரு லெனின் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. எடுத்து அதை அடிக்கோடி எடுத்து படிக்கணுவாரு. என்னோட ஆசை அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு வரணும் ஆசை. ஆனா புத்தகத்தை எடுத்து அவர் போடுவார். அப்படி புத்தகத்தை எடுத்து போடும் அந்த அளவுக்கு அவர் அடிக்கோடி எடுத்து படிப்பவர், அந்த கொடி வைத்து படி அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு படிப்பாளி, படைப்பாளி. நான் கவிஞர் தமிழ் ஒளி சொன்னேன். அந்த தமிழ் ஒளியை 25 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு பாட்டாளி கவிஞன், கம்யூனிஸ்ட் கவிஞன், இவனை போற்ற வேண்டும் என்று சென்னை பல்கலைக்கழகத்துல முதல் சொன்னவர் தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். அப்படி இருக்கும்போது அப்புறம் நான் அவர்கிட்ட பேசி சொல்றேன், ஐயா நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும் சொல்லுங்க, ஏதாவது செய்யறேன். என்ன சந்தோஷம், எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் நிறைவா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன், என்ன செய்ய போறீங்க, ஒண்ணுமே வேணாம். இல்லையா நான் ஏதாவது செய்யணும், நான் முடிச்சேன். ஏன்னா நான் எந்த துறையில் இருக்குன்னு அவருக்கு தெரியும். நான் வந்துட்டு சென்ட்ரலைசேஷன், ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ்ல அதிகாரின்னு அவருக்கு தெரியும். ஏன் அதை அவர் பெருசுபடுத்திட்டா, அவருடைய சகோதரர் எங்க துறையில பெரிய அதிகாரியா இருந்தவர். நல்லக்கண்ணு ஐயா அவருடைய மூத்த சகோதரர் எங்க துறையில இந்த மாதிரி ஒரு IRS அதிகாரியா இருந்தவர். அவர் என்ன பண்ணாரு, எங்க தம்பி எங்க அண்ணா இருந்தா அவெல்லாம் அதான் சொல்லிட்டு அவரு போட்டோ எடுத்துக்காதுங்க என்னவாரு. ஏன்னா எந்த கட்சிக்கு நீங்க இதை வருவீங்க, உங்க ஆட்சி, உங்களுடைய அதிகாரிகள், உங்களுடைய அலுவலகம் ஏதாவது சொல்லும், என் கூட 2 போட்டோ எடுத்துக்காதீங்கன்னு. ஏன்னா அவங்க அண்ணா அந்த மாதிரி துறையில இருந்ததுனால. அப்புறம் என்ன பண்ண, ஏதாவது செய்யணும் சொல்லுங்கண்ணே. இது வரைக்கும் என் மனைவி கிட்ட கூட ஒரு சொல்லாது, ஏன்னா மறைஞ்சிட்டாரு சொல்லாது. என்ன அவர் அடம் பண்ணதுனால சொன்னார், ஒன்றும் இல்லை நம்மளாம் போற வர ஒரு டயர்டா இருக்கு, நல்ல சாதி, நல்ல ஒரு நாற்காலியில் இது மாதிரி நாற்காலில கொஞ்சம் நல்ல ஒரு சோக மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்து போயிட்டாரு. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்தேன். எதுக்குமே ஒரு ஆசைப்படாத மனிதனு நான் தொந்தரவு பண்ணி ஏதாவது வாங்கிக்கன்னு சொன்னா வாங்கி கொடுத்தாரு. அவர் யாருங்க, ஜோதிநாத். ஆமா, அவரையும் நான் சந்திக்கும் போது இல்ல ஐயா இப்போ வந்துட்டு யாருமே நினைவுபடுத்திக்க முடியல, அந்த ஒரு சூழல் இருந்தார். ஆகவே ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டி போனவர் அவர். மனிதர் இல்ல மாமனிதர். இந்த தலைவர் சொல்லுகிற போது ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கணும், எல்லாம் பசிச்சாரத்தில் இருக்கீங்க. கலைஞர் அவர்கள் ஜெயலலிதாவை கைது செய்கிற பொழுது முன்கூட்டியே இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னவர் நல்லக்கண்ணு ஐயா. நல்லக்கண்ணு ஐயா சொன்னார், வேண்டாம் இந்த மாதிரி அளவுக்கு போக வேண்டாம் சொன்னவர் யாரு, நல்லக்கண்ணு ஐயா. அதே இந்த ஜெயலலிதா அம்மையார் கலைஞரை கைது செய்யும் போது இது வேண்டாம் விட்டு விடுங்கள் சொன்னவரும் நல்லக்கண்ணு ஐயா தான். இந்த ஆமா, ஏனென்றால் ஒரு அளவுக்கு மேல போகக்கூடாது, அரசியல்ல ஒரு அளவை மீறி போகக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை, கொள்கையை, கோட்பாட்டை கொண்டவர் நல்லக்கண்ணு ஐயா. அது மட்டும் இல்ல, தோழர் திருமாவளவன் அங்க இலங்கைக்கு, அதாவது புலிகளுக்கு ஆதரவாக மேடைகளில் முழங்குகிற பொழுது அவரை பொடா சட்டத்தில் போட வேண்டும் அம்மையார் நினைச்சது. இப்போ பொடா அந்த உரிமை சட்டத்தில் இவர் ஒரு உறுப்பினராகவோ ஒரு தலைவராக இருந்தார் தோழர் நல்லக்கண்ணு. அதை தடுத்து நிறுத்தியவரும் யாரு, பொடா சட்டத்திலே தோழர் திருமாவளவனை கைது செய்யாமல் தடுத்து நிறுத்தியதும் நமது நல்லக்கண்ணு ஐயா. ஏன்னா அரசியலில ஒரு எல்லை இருக்க வேண்டும், தலைவர்களை மதிக்க வேண்டும், இந்த அளவுக்கு போகக்கூடாது என்ற அந்த கொள்கை கோட்பாட்டோடு வாழ்ந்தவர் அவர். அடுத்து நிறைய சொன்னாங்க இல்லையா, இப்போலாம் நிறைய இடத்துல விலை கொடுத்து விருதுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். போயிடுச்சு, விலை கொடுத்து வாங்குறாங்க, விற்கிறாங்க, இப்படிதான் நடக்கு. ஆனால் விருதோட கொடுக்கிற தொகையை கூட திருப்பி கொடுத்து மக்களுக்காகவும் அரசுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை கொண்டவர் யாரு, தமிழ் சான்றோர் பேரை விட உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் மாணவர் நகலகத்தினுடைய அருணாச்சலம் என்பவர் தமிழ் சான்றோர் பேரவை ஏற்படுத்தி நடத்தினார். அதை ஒருங்கிணைப்பார் சிலம்பல் செல்லப்பனார். அந்த கூட்டத்துக்கு நான் அடிக்கடி போவேன், சென்னையில் பணியாற்றிய போது போய் கொண்டிருப்பேன். அப்போது என்ன பண்ணாரு, ட்ரவேரா என்ற ஒரு ஜீப் இருந்தது. அப்பவே அது 4 லட்சம். அந்த 4 லட்சத்தை ஜீப்பை வாங்கி மாநில செயலாளர் இருந்தார் இல்லையா, அப்ப தாப்பாண்டியன் மாநில செயலாளர், அந்த காரை அவருக்கு கொடுக்குறாங்க, சாவியை கொடுக்குறாங்க. அந்த காரை கூட அவர் பயன்படுத்தாம, அப்பவே தாப்பாண்டியன் மைக்கில் சொல்றாரு, காமராஜர் அரங்கத்தில் நடந்த விழாவில், அது எங்க ஐயா பயன்படுத்த போறாரு, தோட அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாரு, அது அப்பயே அலுவலகத்தை தான் கொடுப்பாரு. எங்க இவர் போட்டு வாங்குறாரு, அலுவலகத்தை தான் கொடுப்பாருன்னு இவர் போட்டு வாங்குவோம். அந்த மனிதன் சுத்தமா சாவியை நீங்களே வச்சுக்க, ஏன்னா அவருக்கு அதெல்லாம் ஆசை கிடையாது. மிஞ்சி போனா ஆட்டோல போவார் அவரு, இல்லாட்டி 2 வீலர் யாராவது எடுத்து வந்தாங்கன்னா அதுல ஏறி போயிட்டே இருந்துருவாரு. மிஞ்சி போனா ஆட்டோ. அந்த காரை அவர் கொடுத்தாரு, ட்ரவேரா. நான் மாணவர் ஜெராக்ஸினுடைய, ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸினுடைய நான் அருணாச்சலம் கொடுத்தது. அதுக்கு பிறகு அந்த கட்சி கொடுத்த 1 கோடி திருப்பி கொடுத்தாரு என்பது வேற. இப்பொழுது தகசால் தமிழர் விருதுல அந்த ஒரு 10 லட்சத்தோட 5000 சேர்த்து கொடுத்தாரு என்பதெல்லாம் வெவ்வேறு விஷயங்கள். இப்படியே சொல்லிக் கொண்டு போவேன்னா, இன்றைக்கு அது போன்ற தலைவர் இல்லை என்று சொல்வதில்லை.
அது போன்ற தலைவர் இன்னைக்கு பிறக்க போவதில்லைன்னு தான் சொல்லணும். பிறக்க போவதில்லைங்க. நம்ம ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். அவருடைய அருமை பெருமைகளை பேசுவதை விட சௌரியராஜ் போகிற போக்கில் ஒன்று சொன்னார். எங்க பட்டுக்கோட்டை அதை தான் சொல்லுவான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சித்தரோட யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோட இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன செஞ்சு கிழிச்சீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பான். இப்ப நாம என்ன கேட்கணும்? திருவள்ளுவர் அருமை பெருமையை, ஔவையார் அருமை பெருமையை, கம்பருடைய அருமை பெருமையை, பாரதியை, பாவேந்தரை, அவனை இவனை நல்லக்கண்ணையாரம் போற்றி புகழ்ந்து பாராட்டி இது மாதிரி ஒளிபெருக்கி கிடைச்சா கிடையாதுங்க. செயல்பட வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவர் வழி நடக்க வேண்டும். அவர் நினைத்த கனவை 5% நாம் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அதுதான் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்க தவிர புகழ்ந்து கொண்டிருக்க கூடாது. அவர் முதலமைச்சர் செவ்வடக்கம் செய்கிறார் என்று சொன்னால் பொது உடைமைக்காரர்கள் தவறாக நினைக்க வேண்டாம். பொது உடைமைக்காரர்களுக்காகவே, பொது உடைமை கொள்கைக்காகவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் செவ்வடக்கம் செய்யவில்லை. நல்ல கண்ணு என்ற ஒரு தனி மனிதருக்காக அது செஞ்சார். மாபெரும் மனிதருக்காக செய்ததை தவிர அது பொது உடைமை கட்சி என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்னைக்கு நான் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலே மாநில குழு உறுப்பினராக 3ஆவது முறையாக இருக்கிறேன். அங்கு அரசியல் உண்டு, அங்கும் அரசியல் உண்டு, இங்கும் அரசியல் உண்டு. இதையெல்லாம் மீறி ஒரு தனி மனிதர் சிறப்பாக வாழ்ந்தார், ஒரு மாமனிதராக வாழ்ந்தார் என்று சொன்னால் அதுதான் சிறப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கல்லு கருவறைக்கு போனா சாமி ஆயிடுது, தெய்வம் ஆயிடுது. ஒரு கல்லு தெய்வம் ஆயிடுது. ஆனா நம்ம 1000 முறை கோயிலுக்கு போற மனிதராக மாறுறோமா? 1000 முறை கோயிலுக்கு போற மனிதராக மாறுறோமா? ஆனால் கோயிலுக்கு போகாமே ஒரு தெய்வம் என்று சொன்னால் அது நல்லக்கண்ண ஐயா தான். அது நல்லக்கண்ண ஐயா தான் என்பதை எங்கேயும் மறந்து விட, யாரையும் மறந்து விடாது. பாரதி எழுதினான், பாவேந்தர் எழுதினான், தமிழ் ஒளி எழுதினான், அவர்கள் எழுதினார்கள், இவர்கள் எழுதினார்கள். ஆனால் இவர் வாழ்ந்து காட்டியவர். பாரதி வழியிலே, பாவேந்தர் வழியிலே, தமிழ் வழி வழியிலே வாழ்ந்து காட்டியவர் யார் என்று சொன்னால் அது நமது யாரு? நல்லக்கண்ண ஐயா தான். ஆகவே நாம் வாழ்வு செம்மையாக நடைபெற வேண்டும். அவர் போற்றி வணங்கி அதோடு நிற்காமல் அந்த செயல்பாடுகளை நாம் கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சௌரியராஜன் போன்றவர்கள் அதை கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்வது போல இங்க ஐயா ஒன்று சொன்னாங்க, அதை சொல்லிடுறேன் நான். அரசியல் தலைவர்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் கொள்கைகளை தெரிந்து வைத்திருக்கவில்லை என்று ஒரு சொன்னாங்க. நான் உண்மையில சொல்றேன், அரசியல் தலைவர்களையும் தெரிகிறது, அரசியல் தலைவர்கள் கொள்கைகளும் தெரிகிறது. ஆனால் அதை கடைபிடிக்க நாம் முன்வரவில்லை என்பது என்னுடைய கருத்து. கடைபிடிக்க முன்வர கொள்கை தெரியாதா? காந்தி கொள்கை நமக்கு தெரியாதா? காமராஜர் கொள்கை தெரியாதா? கக்கன் கொள்கை தெரியாதா? இப்போ இருக்க நல்லக்கண்ணையா ஜீவா கொள்கை நமக்கு தெரியும். ஆனா கடைபிடிக்க நாம் மறந்து வருகிறோம். ஒரு பாடல் உண்டு, இதோட நான் நிறைவு செய்கிறேன். கருணை உள்ளவன் வள்ளலாகலாம், கடமை உள்ளவன் வீரனாகலாம், பொறுமை உள்ளவன் மனிதனாகலாம், இது 3 உள்ளவன் தலைவனாகலாம். இன்னைக்கு தலைவன் அத்தனை பேரும் இது 3 இல்லாம தான் இருக்கிறான். அதாவது தப்பா செய்யுங்க, உண்மை. கருணையும் இல்ல, கடமையும் இல்ல, பொறுமையும் இல்ல, இது 3 இல்லாம தான் தலைவனாக இருக்கிறான். ஆனால் கடமை உணர்வோடு, கருணை உள்ளத்தோடு, அந்த பொறுமை எண்ணத்தோடு கடைசி வரை இருந்த ஒரு மாபெரும் தலைவன் நல்லக்கண்ணு ஐயா. அவரோடு நான் 20 ஆண்டுகள் நெருங்கி பழகியிருக்கிறேன், பேசி இருக்கிறேன். அரை மணி நேரம் அறையில ஒன்று பேசியிருக்கிறேன் என்றால் அது கொடுப்பினை கொடுத்து வைத்த பாக்கியம். கட்சிக்காரர்கள் அந்த அளவுக்கு அவர்கிட்ட போய் பேசினாங்கன்னா எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் அவரோட நெருங்கி பழகியிருக்கிறேன். ஆகவே அது ரஞ்சித் அம்மா பத்தி சொல்லணும். உண்மையிலே அவங்க தெய்வம். அவர் கொடுத்த பேட்டியில இல்ல, நான் நேரில் பார்த்தேன். ஒரு நாள் கடலூர் மறந்துட்டு போகல, கடலூர்ல விழா வச்சேன். ஐயா நீங்க வரணும், சிறப்பு விருந்தினரான பரசன்ம சுந்தரம், அங்க சேகர் ஒரு மாவட்ட தலைவர் இருக்காரு, மணிவாசத்துக்கு முன்னாடி இருந்தார் சேகர். அவர்கிட்ட சொல்லிடுங்க, அவர் கோண்டூர்ல அவர் வீட்டுக்கு போயிட்டு ஐயா வராங்கன்னு பத்திரிக்கை அடிச்சேன். அரங்கத்துக்கு ஒரு 4000 அட்வான்ஸ் கொடுத்தேன், அவ்வளவுதான். சரி ஐயாவுக்கு பத்திரிக்கை வச்சிடலாமட்டு நான் கார் எடுத்துட்டு 2 நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கேன் கார்ல. மகாபலிபுரம் போய் ஃபோன் பண்றேன். சரி அவர் சொல்லிடணும்ல, ஐயா நான் வரேன் உங்களுக்கு பத்திரிக்கைன்னு சொல்லணும்ல. ஃபோன் பண்ணிச்சா எடுக்கல. நான் சற்று சின்ன பையன்ல மனம் ஆயிடுச்சு. நான் இது சொல்றது 2015. அப்போ ஐயாவுக்கு வர விருப்பம் இல்லையோ, இல்லை அவர் நம்மளை தவிர்க்கிறாரோ, என்ன ஏதுன்னு குழம்பு போயிட்டேன். கொஞ்ச நேரம் அடுத்தது மீண்டும் ஃபோன் அடிக்கிறேன், அப்போ எடுக்கல. ரொம்பவே இதாச்சு. ஐயாவுக்கு வர விருப்பம் இல்லை போடுறேன்னு முடிவு பண்ணிட்டேன். நானே ஒரு நல்ல கண்டை போய் எப்படி நான் முடிவு பண்ணிருக்கேன் பாருங்க. அடுத்தது 3ஆம் முறை அவங்க மகன் எடுத்தாங்க, பெரிய மகன் எடுத்துட்டு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம், குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்குன்றாங்க. அப்போ அவங்க போன எடுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க, குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அப்புறம் போயாச்சு. அடுத்த 1 மணி நேரத்தில் நான் வீட்டு பக்கம் போயிட்டேன். போகிறேன், ரஞ்சித் அம்மா வராங்க. சின்ன கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போனேன். பார்த்துட்டு வாங்க உடம்பு சரியில்லை ஐயாவுக்கு, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க. போகிறாங்க வந்து படுத்துடுறாங்க, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க என்ன சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த அப்பா அவருக்கு 90-91 வயசு. அந்த நேரத்தில் அந்த அம்மா உண்மையிலே தெய்வராட்சமாக இருக்கும். அவங்களை பார்க்கறதுக்கு அவ்வளவு
ஏதோ கலப்பு திருமணம் என்ன சொன்னாங்க, அதில் அவங்களும் வந்துட்டு ஒரு உயர்ந்த ஜாதி பிறந்தவங்க வேணா அங்கே கன்வெர்டட் ஆகிருக்கலாம், கிறிஸ்டனை மாறி இருக்கிறது. ஏன்னா அங்கே தேவரெலாம் கிறிஸ்டனை மாறுவாங்க சவுத்தில், நான்லாம் பார்த்துருக்கேன். அப்போ வந்துட்டு அப்போ அவங்க கிறிஸ்டின் தான், அவங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் பார்க்கும்போது அவங்க பெரிய மகன் உட்காந்துருக்காங்க, அவருக்கு குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு. போன உடனே சந்தோஷம் வாங்க நானே உங்களுக்கு பேசி சொல்லணும்னு நினச்சிருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க, இப்படி ஆயிடுச்சுனாரு. நான் சொன்னேன், ஐயா பத்திரிக்கை வந்துட்டு இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கல, நான் 4000 அட்வான்ஸ் தான் கொடுத்த அரங்கத்துக்கு, நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை, நான் விழாவை கேன்சல் பண்ணிக்கிறேன், மீண்டும் இப்போ ஒரு தடவை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அது சொல்லி 12 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வைக்கலன்றது அது வேறு விஷயம், ஏன்னா ரொம்ப டைட் ஷெடியூல் இருக்கு. ஆகவே இன்றைக்கு அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் ஒரு முன் உதாரணம் இல்லை, இன்றைய தலைமுறைக்கும் அவர் ஒரு மாபெரும் வழிகாட்டி, மாபெரும் தலைவர். நாம் காமராஜரை சொல்லுகிறோம், கக்கனை சொல்லுகிறோம், காந்தியை சொல்லுகிறோம், ஜீவாவை சொல்லுகிறோம், சங்கரையாவை சொல்லுகிறோம், நல்லக்கண்ணை சொல்லுகிறோம். அது போன்ற தலைவர்களை உருவாக்க வேண்டியது இங்கு உள்ள ஆண்டோர்களின் சான்றோர்களின் கடமையாக இருக்கும். சௌரிராஜன் போன்றவர்கள் அப்படி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை நல்கியமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்ய. நன்றி, வணக்கம்.